ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குட்டீஸோட பழைய ஃப்ராக் இருந்தால் நம்ம வீட்டுக்கு அழகாக ஒரு ஜன்னல் ஜன்னல் கொசுவலை ரெடி பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு ஜன்னலோட நீளத்தையும் அகலத்தையும் கரெக்டாக அளந்துக்கலாம். அளந்துட்டு இந்த மாதிரி சுற்றி வர அந்த நெட்டு கிளாத்து பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீளமாக இருந்துச்சுன்னா மறுபடியும் வச்சு பார்த்துட்டு நம்ம நீளம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா டபுளாக மடக்கி 2ஆக மடக்கி அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு அதை தையல் போட்டுக்கலாம். 2ஆக கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை தைச்சி இது பண்ணிக்கலாம். மிஷின் இருந்தால் நீங்கள் மிஷினில் தைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா கையில் இந்த மாதிரி தைச்சி இது பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி டிசைனோடு தைச்சாலும் தைச்சிக்கலாம். இல்லைன்னா டிசைன் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த டிசைன் இருக்க பகுதியை மட்டும் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போஸ் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா கொசு வலையெல்லாம் வாங்கி மாட்டினீங்கன்னா ஆணி அடிக்கணும். ஆனால் இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா ஆணி அடிக்க வேண்டியதே இல்லை. நம்மளுக்கு 4 பக்கம் டேப் மட்டும் இருந்தால் போதும், நம்ம மாட்டி விட்டுறலாம். செலவும் மிச்சம். இந்த மாதிரி தையல் போட்டு இது பண்ணி மாட்டிக்கலாம். எடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. தையலை மடக்கி விட்டு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜன்னலில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ஒட்டிடுவோம் பாருங்கள், நீட்டாக அழகாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.